இப்ப சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாரு. கூட்டம் அது வரும், கூட்டம் வரதானே செய்யும். ஒரு நடிகர் இதுவரை திரையில பார்த்த ஒரு கலைஞர் இப்படி வரும்போது பார்க்கறது கூடுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு, சிவாஜி வராருன்னு கூட்டிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்கு. இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்கு. கடைசியா அவர் வரல, அப்படியே போயிட்டாரு பரமக்குடியோடன்னு இளையாங்குள்ள நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்கு. இப்போ சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலாம்னு சொல்லு. ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கு. நயன்தாரா அவர்களை இறக்கி விட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாரு. உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்துதான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்க நிக்கிறீங்களா? சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்ணு. இதுக்கு ஒரு ஊடகம், இதுக்கு ஒரு முதலாளி. எந்த முதலாளியும் நீங்க லாபத்தை வைக்க தான் வேலை செய்யறீங்க, மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க. அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க, உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. யாராவது சும்மா எதையாவது பேச்சு. ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.